பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பிரஜைனு கிழிச்சு எடுத்துட்டாங்க. விக்ரமை வச்சு வார்னிங் கொடுத்து விட்டார். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக இங்கே வா விக்ரம் ஓரா பண்ணிகிட்டு இருக்கேன் பொண்டாட்டிக்கிட்ட, இங்கே வாடா டே உன்னெல்லாம் வச்சு செய்கிறேன்டா குண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேளுங்க. எல்லாம் இங்கே வா. விக்ரமுக்கு ஓப்பனாக வார்னிங் கொடுக்குறேன். நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்குமே தெரியுமே, தெரியுங்களடா. ஏய் குண்டா விக்ரம் இங்கே வா அப்படி மாதிரி கூப்பிட்டு நான் உங்களை வார்ன் பண்ணுறேன். அவங்க பூண்டு போட்டாங்கன்னா என்கிட்ட இந்த வார்த்தையை எப்படி கேட்ட நீ? அப்போ நான் பேவரிசம் பண்ணுவேன், அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன், எங்களை வெளியே அனுப்பணும் ஒன்றா அப்படிங்கிறது தானே உன் திட்டம். அதுக்கு தானே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஏன்டா வந்து கேட்ட? எல்லாத்தையும் கேட்டிருக்கணும்ல, நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? நீ காமெடிங்கிற பேரில் கத்தியை உள்ளே சுருவி நான் காமெடி பண்ணுறேன், நான் வந்து யாரையும் தாக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசி நீ பண்ணலாம், வேலையை பார்க்கலாம், இந்த மாமா ஒர்க்ஸை நீ பார்க்கலாம். நான் பார்க்க முடியாதுடா. நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்கிட்ட பர்பஸ்லேயே வந்து கேட்குறீன்னா அப்போ என்ன வம்புக்கு இழுக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி போட்டு சல்லு சல்லு சல்லுன்னு சப்பு 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 சப்புன்னு அடிச்சறிஞ்சிட்டாயா பிரஜை. இதை ஆடு அடிச்சு அடிச்சிங்கடா. சும்மா தொணன்னு படுத்துக்கிட்டு கிடக்கிறதுக்கு கேமா அது. இந்த மாதிரி அடித்து ஆடணும், மாற்றி மாற்றி அடிச்சிங்க. கண்டென்ட்டே இல்லை, ட்ரையாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பிக் பாஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்டா, டேய் வீட்டுக்கு போயிட்டு உன் பொண்ணாட்டி அழைச்சிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி ஆள் ஃபயர் விட்றாங்க. பிரஜைன்னு பேப்பர் ரவுடி வேற லெவல் பண்ணுறாரு. பயந்துட்டான் விக்ரம். ஆஹா உண்மையெல்லாம் வெளியே தெரியுதே. உடனே பார்த்தான், இதுக்குமே நம்ம அமைதியாக இருக்க முடியாது. ஏய் சொல்கிறா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரெக்வஸ்ட் பண்ணு போ, ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இறங்கிட்டான். என்னடா விக்ரமா அது? விக்ரம் நீ வலிக்காத மாதிரி இல்லை, பாய்சன் ஏற்றுவ, ஊசி குத்துவ, கத்தியை குத்துவ பழத்தில். இப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க, ஓப்பனாக பேசிட்டான். சொல்லுங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது, போயிட்டு சொல்லுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அப்புறமா ஏய் இங்கே பாரு விக்ரம் குண்டா, பின்னாடி என் முதுகில் குத்துற வேலையை ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் ஏன் கேமை பார்க்க வேண்டியது வரும். நீ என்னோட ரியல் கேமை ஆட வேண்டியது வரும். மூஞ்சி கிஞ்சலாம் பேத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. நான் முன்னாடி தானே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நான் என்னமோ உங்கள் பின்னாடி போய் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ பின்னாடி பேசுகிறியோ முன்னாடி பேசுகிறியோ எனக்கு தெரியாது. ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சாண்ட்ரா வம்புலுக்குது. நான் டென்ஷனாலாம் இல்லை, ஜாலியாக இருக்கேண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் விக்ரம். ஆனால் விக்ரம் கொஞ்சம் பயந்துட்டான் அடித்த அடியில். ஆனால் உண்மையிலே வந்து டிக்னிட்டி டெக்கோரம் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்குன்னா அது விக்ரமுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பொறுமையாக சட்டலாக உட்காந்து பேசுகிறாங்க. உண்மையிலே கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே பார்வை தாண்டி ஒரு படி போயிடுவான் போல். இப்படியே போட்டு விக்ரம் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், விக்ரமுக்கு வந்து டைட்டில் ஹீட்டில் கொடுத்து வாங்கிட போகிறாங்க. ஏன்னா அவன் வந்து பின்னாடி தான் போய் அடிப்பான். அதையும் சொல்லிட்டாரு, காலையிலே சொன்னார். எல்லாம் கத்தி எடுத்து ஒரு பழத்தில் ஃபுல்லாக சொருவிடுவேன், ஆனால் நான் வந்து ஹர்ட் பண்ணலன்னு நீனே சொல்லிக்கிறேன். அது ஹர்ட் ஆகுதுடா எல்லாருக்கும். அதனால தான் அப்படி பேசுகிறாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி விக்ரமா பிரஜைனா.